பேசுகிறவங்க விவேக். இன்றைக்கி நம்ம வந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு நம்ம இந்தியா முழுக்க. நிறைய பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாமே நிறைய வகையான உணவுகளை தயாரிக்காமல் இட்லி, தோசை போன்ற இரு வகையான உணவுகளை மட்டுமே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. மேலும் மதிய சாப்பாடு சில ஹோட்டல்களில் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன ஹோட்டலெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு கேஸ் சிலிண்டர்னால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ, நம்முடைய அவசர தேவைக்கான ஆட்டோ தான் முக்கியம். அந்த ஆட்டோக்களையும் இன்றைக்கி வந்து எல்பிஜி சிலிண்டர் இல்லாதனால ஓட முடியல. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் எண்ணெய் நிறுவன அதிபர்களுடைய கலந்து ஆலோசிச்சிட்ருக்காரு. நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் திருச்சிக்கு வருகை தராரு பொதுக்குழு மீட்டிங், அதுவும் தேர்தல் விஷயமாக பேசுகிறதுக்கு. இதுக்கு உண்டான மறுசீரமைப்பு என்னன்னு சொன்னால் தான் மக்கள் வந்து அந்த எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியும். ஏன்னா உணவு இல்லைன்னா யாராலையும் வாழ முடியாது. தண்ணியை மட்டுமே எத்தனை நாளைக்கு குடிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்க முடியும்? அதுக்காக அரசாங்கத்திடம் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை இதுதான். இப்படிக்கு உங்கள் விவேக்.